வணக்கம் நண்பர்களே. நேத்து போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன் நம்ம கூட ஒரு 2 நண்பர்கள் வந்தாங்கன்ட்டு. அதுல ஒருத்தர் பெஞ்ச் பிரஸ்ல 5th பிளேஸும், அப்புறம் இன்னொருத்தன் சின்ன பையன் தான் சப் ஜூனியர்ல. ஆனா 210 கேஜி லிஃப்ட் பண்ணி செகண்ட் பிளேஸ் அடிச்சான். வேற லெவல்ல லிஃப்ட் பண்ணான். வாழ்த்துக்கள் தம்பி. சரி ரைட்டு, நம்ம கதைக்கு வருவோம் நண்பர்களே. காலையில ஒரு 11 மணி அப்போ தான் காம்படிஷன் முடிச்சுட்டு வந்து எந்திரிச்சேன். எந்திரிச்சிட்டு வாங்கிட்டு வந்து புது சோக்காவை போட்டு பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்தான். அப்படியே நானும் தண்ணியை குடிச்சிட்டு நானும் அவனு சேர்ந்து கடைக்கு சாப்பிட்டு நேராக கிளம்பி போனோம். கடைக்கு போய் நேராக ஒரு முட்டை தோசை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து காஃபி கடையை பார்க்க கிளம்பி போனோம். அப்புறம் அங்கே போய் மனமா ஒரு காஃபியை போட்டு நேராக பொட்டி படைக்கலாம் தூக்கிட்டு பஸ் ஏறதுக்கு வந்து நின்றுக்கிருந்தேன். அப்புறம் பஸ் வந்துச்சு, அதே ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். அப்புறம் அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி நேராக ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பி போனேன். அங்கே போய் தண்ணி கேன வாங்கிட்டு அப்படியே டிக்கெட் எடுக்க நேராக கிளம்பி போனேன். அப்புறம் தென்காசிக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்தேன். எத்தனை பிளாட்ஃபார்ம் தெரியாதனால தம்பி அந்த போர்டில் வரும் பார்த்துக்கோப்பான்னாரு. அப்படியே அங்கே உட்காந்து பார்த்துட்டு எத்தனை பிளாட்ஃபார்ம் போட்டோன்னா அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். கரெக்டாக 5ஆவது பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வரும்னாங்க. அங்கே போனேன். நமக்கு ஒரு நண்பர் கிடச்சாரு. அவர் கூட அப்படியே பேசிக்கிட்டு ட்ரெயின் வந்துச்சு, அப்படியே அதில் ஏறிட்டேன். யாருனோட நண்பருக்கு திண்டுக்கல்னால அவர் அங்கனே இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல் நம்ம சோலோ டிராவலிங் தான், தனியாக போக ஆரம்பிச்சாச்சு. ட்ரெயினில் எதுவுமே சாப்பிடலாம் நண்பர்களே. ஏன்னா கொண்டு போயிருந்தேன். அதை மட்டும் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே நேராக நம்ம தென்காசி பக்கம் வந்துட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே, வீடியோ முடிச்சு. புதுசாக வீடியோ பார்க்கலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோ. நாளைக்கு பார்க்கலாம், பாய்.